இப்படிப்பட்ட ஜெயலலிதாவே இருந்த ஆடம்பர அலுவலகம் தான் முதலமைச்சர் அலுவலகம். இதை 5 கோடி ரூபாய் அழகுபடுத்துறாங்கன்னா மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி பால் படுத்துது. இதில் 5 கோடி சேர்த்துக்க வேண்டியதுதான். இல்லை, அடையாறில் 350 பேர், குரோம்பேட்டையில் 320 பேர், வடபழனியில் 295 பேர், அயனாவரத்தில் 296 பேர், டெப்போவில் 1792 பேர். இனி யார் வேலை பார்ப்பா? பஸ்ஸு தமிழ்நாட்டில் ஓடுற பஸ்ஸில் வட இந்திய யூபியை சேர்ந்த தொழிலாளி பூரா வந்துடுவோம். மோகல் ரெட்டி, சுப்பிரமணிய ரெட்டி, தி என்டரிகா என்டர்பிரைசஸ், இது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாழ்க்கையை முடித்த ஆட்கள். இப்போ யார்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு? விஜய்கிட்ட சேர்ந்துருக்கு. ஸ்டாலின் அமித்ஷா போய் சரண்டர் ஆயிருக்காரு. விஜய அரசியலில் விரட்டுவதற்கு எங்க போய் சரண்டர் ஆயிருக்காரு? அமித்ஷா எதை சொன்னாலும் கேட்கிற முடிவுக்கு யார் வந்துட்டாரு? திமுக வந்துருச்சு. ஆக திராவிட இயக்கம் அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொண்டது. காவிரி பிரச்சனை தான் பெருளவு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ கர்நாடகாவில் தமிழக சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்குமே பெருளவு வந்து எதிர்ப்பை ஏன் விஜய் அவர்களால் தெரிவிக்க முடியல சார்? காங்கிரஸ்கார வாபஸ் ஆட்சி ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம், ஆட்சி கவுந்துவோம். அப்போ அந்த அதிகாரிகளை மாற்றாமல் அந்த கொள்ளையடித்த அமைச்சர்களை கைது செய்து அரசு கஜானாவுக்கு கொள்ளையடித்த காசை கொண்டு வராம இருந்தால் அதுக்கு பேர் ஊழல் ஒழிப்பான். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். புனித சார்ஜ் கோட்டையில் இயங்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலகம் இடமாற்றம் தொடர்பாக வெளியிடப்பட்ட டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா 5000 கோடி ஊழல் நடந்துட்டுருக்கு. 5 கோடி ஊழலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற பொதுப்பணித்துறை 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே யாரையும் ஒப்பந்தம் டெண்டர் கேட்க வேண்டியதில்லை. 5 லட்சத்துக்கு மேல். இப்போ முதலமைச்சர் அலுவலகம் 5 கோடி ரூபாய்க்கு அழகுபடுத்துகிறாங்களாம். அது ஜெயலலிதா இருந்த இடம். ஜெயலலிதா ஹிலாரி கிளின்டன் யார் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளரையே அந்த அறையில் அந்த மாதிரி சந்திச்சது. காமராஜர் உட்பட பல தலைவர்கள் இருந்த இடம். இப்போ இவருக்கு சினிமா ஷூட்டிங் தான் இவருக்கு ஒரு 500 கோடி செலவு பண்ணுவான், ஒரு 1000 கோடிக்கு விற்பான். இப்போ அதே பேட்டர்ன் தான் சினிமா. இதில் என்னன்னா 5 கோடி ரூபாய்க்கு அந்த அறையை அழகுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயலலிதாவை விடவா அழகுபடுத்தணும் நீங்கள்? ஜெயலலிதாவே ஒரு சினிமாக்காரி, அந்த அம்மாவை ஒரு ஆடம்பர செலவு. அந்த அம்மா எங்கேயாவது கூட்டத்துக்கு போச்சுன்னா நீங்கள் எங்கே வனாந்திர காடு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் போன்னு வச்சுங்க, அப்போது அங்கே அந்த அம்மாவுக்கு உடனே அங்கே ஏர் கூலர் வைப்பான், 10 ஏர் கூலர் வைப்பான், 10 ஃபேன் வைப்பான். எங்கே? நடுக்காட்டில் வனாந்தரத்தில் மக்களை பூரா லாரியில் கூட்டிகிட்டு போவான், வண்டியில் கூட்டிகிட்டு போவான், முடிஞ்ச உடனே அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட ஜெயலலிதாவே இருந்த ஆடம்பர அலுவலகம் தான் முதலமைச்சர் அலுவலகம். இதை 5 கோடி ரூபாய் அழகுபடுத்துகிறாங்கன்னா மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி பால் படுத்துது. இதில் 5 கோடி சேர்த்துக்க வேண்டியதுதான். இல்லை, முதலமைச்சருக்கு அலுவலகம் வந்து இடம் பற்றாக்குறையாக இருக்குது. 100 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. 82 அதிகாரிகள் எப்படி வந்து வேலை செய்வாங்க? இப்போ அதிகாரியோட நலன் கருதி தான் முதலமைச்சர் நடவடிக்கை செய்கிறாருன்னு சொல்லி ஆதவர்ஜனா பேசுகிறார் சார். கழிவறை சின்னதாக இருக்குன்னு சொன்னார். ஆமாம், நீங்கள் சொல்கிறது எவ்வளவு? 100 ஸ்கொயர் ஃபீட். 100 ஸ்கொயர் ஃபீட் கழிவறையை சொல்கிறார். முதலமைச்சர் அலுவலகம் 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சேர் தான் போட முடியும். அவர் சொல்கிறது அதை பாதியை விட்டுட்டீங்க, நீங்களே விட்டுட்டீங்க. கழிவறை 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்கிறார். 350 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு குடும்பம் குடியிருப்பதற்கு. தலித் மக்களுக்கு காலனி வீடு எவ்வளவு? எத்தனை பேர் குடியிருப்பான்? 5 பேர் குடியிருப்பான். ஒரு அப்பா அம்மா 2-3 குழந்தைங்க. இதுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு? 350. போய் பாருங்க, காலனி வீடு கூட 350 ஸ்கொயர் ஃபீட்டு தான். அந்த அதிகாரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் குடியிருப்பான்.
அந்த 350 ஸ்கொயர் ஃபீட் திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போடுறான்ல, அமௌண்ட் அலாட் பண்ணுறான்ல ஐஏஎஸ் அதிகாரி, அவர் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருப்பார்? 1500 ஸ்கொயர் ஃபீட்டு 3 ஃப்ளோரில் இருப்பார். எல்லா குற்றவாளி ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா ஈசிஆரில் பல ஏக்கரா பல கோடியில் குடியிருக்கான். கழிவறை 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, அது பத்தாதுங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர் அதுக்கு யூபியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்லேருந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. 1792 பேர் எடுக்கிறாங்க. ஏன்? தமிழனுக்கு வேலை செய்யவே தெரியாது. தமிழை ஒரு சொத்தால் அடித்த பிண்டம், தமிழை ஒரு முட்டா பைய, அடி முட்டாள், எதுக்கு லாய்க்கில்லாத பையன். 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். எதுக்கு லாய்க்கில்லாத பையன். அதனால தான் நாங்கள் எங்கேருந்து ஆள் எடுக்கிறோம்? யூபியிலேருந்து எடுக்கிறோம். எடுத்து ஏறக்குறைய அடையாறில் 350 கண்டக்டர் இனி கேபோல்தா வந்துடுவான். எங்கே? அடையாறில் 350 பேர், குரோம்பேட்டையில் 320 பேர், வடபழனியில் 295 பேர், அயனாவரத்தில் 296 பேர், டெப்போவில் 1792 பேர். இனி யார் வேலை பார்ப்பா? பஸ்ஸு தமிழ்நாட்டில் ஓடுற பஸ்ஸில் வட இந்திய யூபியை சேர்ந்த தொழிலாளி பூரா வந்துடுவான். அப்போது இந்த ஆட்சி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஒரு பெரிய திரிஷா முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிற சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளுகிறார். அதை தடுக்கிற ஒரு அதிகார மையம் விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டி, அபினேஷ் ரெட்டி, அஜய் ரெட்டி, அனில் ரெட்டி, இவர்கள் பூரா விஜயை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய அதிகார மையம். நான் தான் தனி ஒரு சென்டர், நான் தான் பவர் சென்டர், என்னை சுற்றி எந்த பவர் சென்டருமே இல்லைன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் கூட அவ்வளோ பவர் சென்டர் இருக்காரு கூட. இல்லை, இப்போ அவர் ஒரே சென்டர் தானே. ஒரே சென்டர் ஏன் யூபியில் போய் ஆளை கூப்பிட்டு வர்றாரு? 1792 வேறு கண்டக்டர் எங்கே போய் கூப்பிட்டு வர்றாரு? அதே பவர் சென்டர் யூபியில் போய் கூப்பிட்டு வர்றாரு. தமிழை லாய்க்கு இல்லைடா, முட்டா போயடா, ஓட்டு போடுறது தான் லாய்க்கு. எனக்கு எல்லாம் ஓட்டு போட்டிங்கல்ல 1.5 கோடி பேர், வேலைக்கு அதோட வேலை பாருங்க. நான் ஆள் தேவைன்னா எங்கே போய் கூப்பிட்டு வருவேன்? யூபியில் தான் கூப்பிட்டு வருவேன். இப்படி விஜயுடைய அரசு நிர்வாகம் நடக்குது. இந்த அரசு நிர்வாகத்தில் 11 சாராய பாட்டில் எல்லாம் கெமிக்கல் ரசாயனத்தில் தயார் செய்த சாராய பாட்டில். இந்த கெமிக்கலில் தயார் செய்த அதாவது செயற்கை சுவையூட்டி இந்த 11 ஐட்டத்தை ஒரு நந்தகுமார் ஒரு நேர்மையான அதிகாரி மனசாட்சி உறுத்தி அது குடிக்கிறவங்க போனால் ஜெயிப்போம். சாதாச்சாரம் குடிக்கிறவங்க செத்து போயிடுவான். இந்த வீரன் ஒரு சரக்கு, இதெல்லாம் குடிச்சு செத்து போயிடுவானு அந்த அதிகாரி தடை பண்ணுறாரு. தடை செஞ்சால் 16 மணி நேரத்தில் மீண்டும் அதே சரக்கை விற்கிது. பாகல் ரெட்டி, சுப்பிரமணிய ரெட்டி, தி என்டரிகா என்டர்பிரைசஸ், இது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாழ்க்கையை முடித்த ஆட்கள். சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதாவுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்த கோஷ்டி இப்போ யார்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு? விஜய்கிட்ட சேர்ந்துருக்கு. இந்த 11 மது பாட்டில்கள் உடனடியாக தடை செய்யப்பட்டு எங்கிருந்து வந்த உத்தரவு? மத்தியிலிருந்து ட்ரம்பா பேசினாரு. இங்க இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி, யாரு? விஷ்ணு ரெட்டி மத்தியமெல்லாம் இல்லை. இவர்கள் சொன்ன உடனே என்ன ஆகி போச்சு? மறுபடியும் சரக்கு வந்துருச்சு. அப்போ இவர் சொன்ன நான் தான் பவர் சென்டர், அப்போ நீங்களே தடை பண்ணிட்டு நீங்களே அதை ரிலீஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தெரியாமல் ஒரு பவர் சென்டர் இருக்குது. யார் அந்த பவர் சென்டர்? கருணாநிதி ஆட்சியில் தெலுங்கர்கள் பூரா ஆட்சி பண்ணான். சேகர் பாபு, ஏவா வேலு, இப்படி எல்லா தெலுங்கு அதிகார மையம் நாயுடு சமூகம் பூரா இப்போ ரெட்டி சமூகம் ஆட்சி பண்ணுது. இதுதான் இதில் இவரை பொறுத்தவரை இவர் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிற வரை அவர்கள் பல லட்சம் கோடியை திருடிக்கும். ஸோ ஒரு டெண்டர் வெளியிடுறாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளுக்கு அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தெரியும்.
இப்போ ஒரு பணி தொடங்குறதுக்கு முன்னாடி டெண்டர் விடணும். ஆனால் பணி தான் தொடங்கிடுச்சு, டெண்டர் விடுறாங்க. 5 கோடிக்கு மேலே அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 30 நாள் டைம் கொடுக்கணும், 2 கோடிக்கு மேலே அப்படின்னா. ஆனால் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் டெண்டர் வெளியிடப்பட்டதா? அரசியல்வாதிகள் அதிகாரி டாமினேட் பண்ணுறாங்க, இல்லை அதிகாரிகள் அதிகாரி அரசியல்வாதி எல்லாம் தெரிஞ்சுதாங்க செய்கிறாங்க. யார் கேட்க முடியும்? நம்ம யானை பலத்தில் உட்கார்ந்துருக்கோம், இப்படி தான் செய்வோம். விதியை மீறுவோம், சட்டத்தை மீறுவோம். கடைசி அரவிந்த் கெஜ்ரிவாலை போல புழல் சிறையில் இருப்போம். இதுதான் பாஜக எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அமித்ஷா எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர்கள் அமித்ஷா பிடிக்கி போனோம். எடப்பாடி அமித்ஷா பிடியிலிருந்து விலக முடியல. அமித்ஷா பிடியிலிருந்து விலக முடியல எடப்பாடி. அதோட கட்சியை நாசமாக போச்சு. ஸ்டாலின் அமித்ஷா போய் சரண்டர் ஆயிருக்காரு. விஜய அரசியலில் விரட்டுவதற்கு எங்கே போய் சரண்டர் ஆயிருக்காரு. அமித்ஷா எதை சொன்னாலும் கேட்குற முடிவுக்கு யார் வந்துட்டாரு? திமுக வந்துருச்சு. ஆக திராவிட இயக்கம் அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொண்டது. இல்லை, அதுதான் திமுக காரங்க கனிமொழிலாம் மறுக்கிறாங்களா சார்? நாங்கள் கூட்டணிலாம் இல்லை அப்படிங்கிறது தானே. கூட்டணி இல்லைன்னா பாஜக தயவுல தான் இப்போ டிவிகாவை கவிழ்க்க முடியும். 5 ஆண்டு காலம் ஆட்சி நடந்த பொழுது திமுக குடும்பம் அடித்த கொள்ளைய அமித்ஷா ஒன்றுமே கண்டுக்கலையே, எந்த மந்திரி மீது வழக்கு போடலையே. காரணம், இவர்கள் பாஜக அரசு கவிழ்கிற பொழுது திமுகவுடைய 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூக்கி பிடிக்க தயார். இதுக்கு தான் அமித்ஷா யாரையும் கை வைக்கல. இல்லைன்னா பாதி பேர் எங்கே இருப்பான்? அடித்த கொள்ளையில் வெளிநாடு வரைக்கும் கொண்டு போயிட்டான், லண்டன் வரைக்கும் கொண்டு போயிட்டான். இப்போ உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் ரத்தீஷே லண்டனில் உட்கார்ந்துருக்கார். இப்போ மத்திய அரசாங்கம் லுக் அவுட் நோட்டீஸ், எந்த ஏர்போர்ட்டாக தூக்கு, நான் லண்டனில் தான் இருப்பேன், நான் வரவே மாட்டேன். லண்டனே பாதி லண்டன் என்கிட்ட தான். இங்கே ஏழைபால காசெல்லாம் திருடி மொத்தமாக கொள்ளையடிச்சு அப்படியே கொண்டு போய் லண்டனில் பண்ணை வீடுகள், ஃபார்ம் ஹவுஸுகள், வெள்ளைக்கார வேலைக்காரர்கள், வெள்ளைக்காரி சமையலக்காரர்கள் எல்லாத்தையும் போட்டு ரத்தீஷ் எங்கே இருக்காரு? திமுக செய்த அதே தவறை தாவேக்காவும் செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் நிராயுத பாணியாக சுட்டு கொண்டுட்டான். துப்பாக்கியில் என்ன சுட்டாங்கிறா? துப்பாக்கி காமி. தமிழ்நாடு அனாத பய, அடிமை பய. தமிழன் எவன் வேணா அடிக்கலாம், எவன் வேணா கொள்ளலாம், கேட்க நாதி இருக்காது. இதுதான் திராவிடம் தானே. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் சேர்ந்தது தான். இது தமிழனுக்கான ஆட்சி அல்ல. கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு பிரச்சனையில் நீங்கள் தலையிடுங்க, கர்நாடகா பிரச்சனை தலையிடாதீங்க. நாங்கள் அப்படித்தான் அப்பாடியை தமிழர்களை அடித்தே கொள்ளுவோம். வீரப்ப அண்ணனை கர்நாடகா கோர்ட்டில் வைத்து சைனட் கொடுத்து கொல்லப்பட்டான். ஏறக்குறைய கர்நாடகாவில் ஒர்க் ஷாப், மனித ஒர்க் ஷாப். வீரப்பண்ண தேடுதல் வேட்டையில் பிடித்து கொண்டு போகப்பட்ட தமிழ் பெண்களுடைய மார்பிலும் மரும உறுப்பிலும் மின்சாரத்தை பாய்ச்சி கொன்னான். தமிழ்நாட்டில் கேட்கவே நாதி இல்லை. வீரப்ப கொள்ளையடிச்சு, சந்தன மரத்தை கொள்ளையடிச்சு வெட்டி கடத்தி ராமதாஸுக்கு சாதிக்காரன்னு பல கோடியை கொடுத்தார். ராமதாஸ் வாங்கி வச்சுட்டு நன்றி, அவருக்கு நன்றினா என்னன்னே தெரியாது. ராமதாஸுக்கு நன்றினா என்னன்னே தெரியாத ஒரு மனிதர். இல்லைன்னா வீரப்பனை அவர் காப்பாற்றிருக்கலாம். வீரப்பனை 1 கோடி வன்னியர்கள் இருக்கிறா, வீரப்பனை காப்பாற்றிருக்க முடியும். இல்லை, தற்போதைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு. காவிரி பிரச்சனைக்கு தான் பெருளவு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இதுக்குமே பெருளவு வந்து எதிர்ப்பை ஏன் விஜய் அவர்களால் தெரிவிக்க முடியல சார்? காங்கிரஸ்கார வாபஸ் ஆட்சி ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம், ஆட்சி கவுந்து போகும். கர்நாடகாவில் கர்நாடக காங்கிரஸ் நீர் கொடுக்க மறுக்கிறது. ஆனால் சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் காங்கிரஸ்க்கு எதிராக போராடுவாரா? காங்கிரஸ்க்கு எதிராக ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரா? சிவகங்கையிலே அவருக்கு ஓட்டு போடக்கூடாது, சிவகங்கையிலே அவர் தோற்கடிக்கணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழனுக்கு துரோகம் செய்வதற்காக தமிழுடைய வரிப்பணம் கொடுத்து தமிழனுக்கு துரோகம் செய்யும். இதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு. அந்த அப்பாவி 3 பேர் கால்நடை மேய்க்கிறவன், கால்நடை வரல, தேடிட்டு போயிருக்கான். அவனை தமிழனை பார்த்தான், விசாரித்தான். தமிழ பேர் தமிழ், கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் விவசாயம் பண்ணுறவன். அவனை கேட்க நாதி இல்லை. 3 பேரையும் நிராயுதமானியாக பார்த்த உடனே சுட்டு கொண்டு இருக்கான். ஆயுதம் வச்சுருந்தா எங்களை சுட்டான், உங்களை சுட்டான்.
நம்ம நிர்மல்குமாரை கர்நாடகா அமைச்சராக இருக்க வேண்டியவர். இதை விசாரிக்க வேண்டியிருக்கு. தமிழை பூரா குற்றவாளிங்கிற அடிப்படையில் அவரே சொல்கிறார். அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு ஆதரவாக தாவேக்கு அரசு தொடர்ந்து செயல்படும். இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை கண்டித்து மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு. ஆனால் ஏன் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி முறிஞ்சிரும், ஆட்சி கவிழ்ந்து அந்த பயத்தில் தான் பேசாமல் இருக்காரு சார்? அதுதான் காரணம், வேற என்ன? ஆட்சி கவுந்துரும். இப்போ 1792 பேர் வடமாநில தொழிலாளர் வேலை பார்க்குறான். திருமாவளவன் பேசவே இல்லை, வன்னி அரசு பேசவே இல்லை, கம்யூனிஸ்ட் பேசவே இல்லை, 2 கம்யூனிஸ்ட் பேசலை, காங்கிரஸு பேசலை. இல்லை, CI to CPM பேசியிருக்காங்க சார், கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. அறிக்கை விட்டுருக்காங்க, வாபஸ் வாங்கணுமா இல்லையா? அறிக்கை விடுறது நீங்கள் தீக்கதிரில் நிறைய அறிக்கை வருது. அறிக்கை விட்டால் வேலை முடிஞ்சதா? 1792 தொழிலாளிகள் இங்கே வேலை பார்த்தால் அரசுக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ். எங்கே போகணும்? ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்கணும்ல. உங்களுக்கு முதலாளி டெல்லியில் இருக்காரு. சண்முகத்துக்கு முதலாளி எங்கே இருக்காரு? டெல்லியில் இருக்கார். சண்முகா தமிழ்நாடு பணியாளர் தான். இதான் CPM. வாபஸ் இல்லை, எந்த சூழலையும் வாங்க முடியாது. சும்மா ஒரு பேருக்கு அறிக்கை விட்டுட்டு அவர்களிடம் பேபி அவர் தான் அகில இந்திய தலைவர், அவர் நினைச்சா தான் வாபஸ் வாங்க முடியும். சண்முகம் வாபஸ் வாங்க முடியாது. அப்போ இந்த தைரியத்தில் தான் தாவேக்கா 1792 இனிமேல் 17,092 வரும். அதுவரை தமிழை பார்த்து கொண்டுதான் இருப்பான், சுரணையற்ற தமிழை. இல்லை, இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் நிறைவடைஞ்சது. அவங்க சொல்கிறது நாங்கள் வந்து ஊழல் ஒழிச்சிட்டோம், வெளிப்படையாக இருந்தோம், பல துறைகளில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? நீங்கள் ஊழலை ஒழிச்சா ஊழல் செய்த அமைச்சர்கள், ஊழல் செய்த அமைச்சர்களிடமிருந்து அதிகாரிகள் அத்தனை பேர் இந்த ஆட்சியில் அதிகாரியாக இருக்காங்களே எப்படி? நீங்கள் 35 துறை செயலாளர்கள் தான் 35 அமைச்சருக்கு திமுக ஆட்சியில் 5 வருஷம் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து கொடுத்த அந்த அதிகாரிகள். அப்போ அந்த அதிகாரிகளை மாற்றாமல் அந்த கொள்ளையடித்த அமைச்சர்களை கைது செய்து அரசு கஜானாவுக்கு கொள்ளையடித்த காசை கொண்டு வராமல் இருந்தால் அதுக்கு பேர் ஊழல் ஒழிப்பா? நீங்கள் கரூர் விஜயபாஸ்கர், கரூர் இந்த 2வது விஜயபாஸ்கர் ஊழல் 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 இவர்களெல்லாம் குறைந்தபட்ச தூக்கில் தொங்க விட வேண்டிய ஆட்கள். சட்டத்தின் முன் நிறுத்தி அத்தனை கோடியை கொள்ளையடிச்சிருக்கிறார். உயிர்காக்கும் மருந்தில் கொள்ளையடிச்சிருக்க, காலாவதியான மருந்தை மக்களுக்கு கொடுத்துருக்கான். விஜயபாஸ்கர் குடும்பம் பல குடும்பங்களை நாசம் செய்த குடும்பம். பல குடும்பம் எக்ஸ்பிரியான மாத்திரையை கொடுத்து, எக்ஸ்பிரியான மருந்தை கொடுத்து, அதில் அடித்த கொள்ளதான் இவ்வளவு 1000 கோடி. உன் குடும்பம் வாழ்வதற்கு இத்தனை குடும்பத்தை அழித்த பாவி நீ. அதை எடப்பாடி பார்த்துட்டு இருந்தார். எடப்பாடி பாதி கொள்ளையடிச்சிட்டு இருந்தார். அது வேண்டான்னு தானே மக்கள் விஜய் கோட்டு போட்டிருக்கான். அப்போ அங்கிருந்த அதே அதிகாரிகள், அதே ஆலோசகர்கள், ரவி தேஜா கத்திரிப்பள்ளியெல்லாம் மாசு விட்டுருந்து போலியான மருந்து கம்பெனியிலிருந்து ஆர்டர் வாங்கி கோடிக்கணக்காக வாங்கி கொடுத்த கமிஷன் ஏஜென்ட் கீர்த்தனாவுக்கு அவர் தான் ஏஜெண்டாக இருக்கார். கார்த்தி தான் ஏஜெண்டாக இருக்கார். கார்த்தி TRP ராஜாவுக்கு ஆலோசகர். இதெல்லாம் ஊழல் பண்ணாமல் ஊழல் செய்த நபர்கள் உங்களுக்கு எதுக்கு ஆலோசகர்கள்? அப்போ ஊழல் தொடர்கிறது. ஊழல் எடப்பாடிட்டு இருந்த அதே அதிகாரி தான், ஊழல் செஞ்ச அதிகாரி தான் வேலைக்கிட்டு இருந்தார் ஹைவேஸில். அதே அதிகாரி தான் இப்போ யார்கிட்ட இருக்கா? ஆதவர்ஜுனாட்ட. அந்த அதிகாரி ஊழல் பண்ணாமல், அந்த அதிகாரி கையெழுத்து போடாமல் டெண்டரை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியுமா? டெண்டரை ரிலீஸ் பண்ணி அவன் வேலையை செய்யாமல் ஒரு 100 கோடி எடுக்க முடியுமா? அந்த செயலாளருக்கு தெரியாமல் எடுக்க முடியுமா? யாரை ஏமாத்துறீங்க? திமுக ஆட்சி ஊழல், அப்படியே தாவக ஆட்சி கொஞ்சம் கொஞ்சம் திமுகவாக மாறி வருகிறது. ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.